என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா லாகின் கோடை வந்து ஆப்டிபி யூஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத செக் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரைனிங் சென்டரில் என்னென்ன கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த கோர்ஸ்க்கு கீழே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களா ரிஜிஸ்டர் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கணுமா. அப்போ யூசருக்கு இங்கே ஒரு ட்ராப் டவுன் வச்சுட்டு அந்த ட்ராப் டவுனில் இந்த கோர்சஸ் எல்லாம் இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த ட்ரைனிங் சென்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்கங்கிறத யூசருக்கு சொல்லணும். அப்போ இந்த கோர்ஸ் லிஸ்ட்டில் இருந்து இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டை தான் நான் என்ன பண்ணணும், டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கணும். இது வரைக்கும் நம்ம வந்து இந்த எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வெரிஃபை லாகின்க்கு கீழே வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஏற்கனவே இருந்த ஜென்ரல் மெத்தடுக்கு பதிலாக எப்படி மாற்றிட்டோம், ஆப் டிபியை இந்த ஆப் டிபியை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடிஷ்னலாக ஒன் மோர் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்டருக்கு நார்மலாக கனெக்ஷன் ஸ்ட்ரிங் மூலியமா, ஓகே நான் இங்கே கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு இங்கே ஒரு மெத்தட் வந்து தனியாக வச்சுருக்கேன் பாருங்க, இந்த இது மூலயமா ஏற்கனவே கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ இதையும் வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த ஆப் டிபியை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ற மாதிரி. ஓகே, ஆல்ரெடி நம்ம இந்த ஆட் கோர்ஸ்க்கு வந்து பண்ணியிருந்தோம். ஓகே, இந்த அட்மின் கண்ட்ரோலர்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணோம், இது ஆப் டிபியை யூஸ் பண்ற மாதிரி நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா. இந்த மாடல்லே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரிஜிஸ்டருக்கு மாற்ற போறேன். அப்போ எங்கேயுமே வந்து எந்த ஒரு கனெக்ஷனும் வந்து உள்ள வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ற மாதிரி நான் எதுவும் கொடுக்க போறது கிடையாது. எல்லாமே ஜென்ரல் ஒரே ஒரு சின்டாக்ஸ். ஓகே, ஸோ ஆப் செட்டிங்ஸில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கணும், என்னோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நான் கொடுத்துருக்கணும். அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நான் எல்லா கண்ட்ரோலர்லையும் யூஸ் பண்ணணும். அந்த கண்ட்ரோலரில் யூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது என்னவா இருக்கணும்னா இந்த ஆப் டிபி கான்டெஸ்ட் எதை இன்ஹெரிட் பண்ணுறது மூலியமா, இந்த டிபி கான்டெஸ்ட்டை இன்ஹெரிட் பண்ணுறது மூலியமா. இது எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்லேருந்து நமக்கு சப்போர்ட் ப்ரொவைட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த பேக்கேஜை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது மூலயமா, இந்த பேக்கேஜ் நேம் ஸ்பேஸ் மாதிரி நம்ம மேலே கொடுக்கறது மூலயமா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த லிங்க் எஸ்கியூஎல் கொரி யூஸ் பண்ணி ஓகே நம்ம டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க்கு பதிலாக தான் அங்கே கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன். ஸோ அதனால இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை இங்கே கீழே கால் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது எனக்கு எதை மூலயமா எடுத்துக்கணும், இந்த ஆப் ஸ்ட்ரிங். ஓகே, இந்த ஆப்ஸ் செட்டிங்கில் நான் கொடுத்துருக்க மூலயமா எடுத்துக்கிற காரணத்தினால இதை இங்கேருந்து ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இது தேவையில்ல. இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் மூலயமா கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுறது தேவையில்ல, இதுவும் எனக்கு தேவையில்ல. இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸ்க்குள்ளே போய் டேட்டா இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு கொரிஸ் மட்டும் நான் ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 மெத்தடில் யூஸ் பண்ணலான்னு நான் கொடுத்துருந்தேன். இதை எல்லாத்தையுமே இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் எதை மட்டும் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா இந்த கொரிஸை மட்டும் ஃபஸ்ட்டு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத மட்டும் இப்போ பார்ப்போம். ஸோ ஆப்டிபியை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு மாடல் ப்ராப்பராக கொடுத்துருக்கணும். ஸோ இங்கே வந்து நான் ரிஜிஸ்டருக்கு என்ன யூஸ் பண்ணேன்னா ரிஜிஸ்டர் மாடல்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரிஜிஸ்டர் மாடலில் நம்ம ஆப்டிபி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ப்ராப்பராக செட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு ப்ரைமரி கீ, டேட்டாபேஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த ப்ரைமரி கீயை இங்கே யூஸ் பண்ணியிருக்கணும். அதை இந்த கீங்கிறதுல டிஃபைன் பண்ணியிருக்கணும். அந்த கீயை டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் டாட் காம்பனண்ட் மாடல் டாட் டேட்டா அனோட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா இதை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாடலில் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ப்ரைமரி கீங்கிறது செட் பண்ணிக்கும். ஓகே, ஆப் டிபியை யூஸ் பண்ணாவே எல்லா மாடல்லையுமே இந்த கீ செட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, லாஸ்ட் செஷன்லேயே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இது லாஸ்ட் செஷன்லேயே நம்ம மாற்றிருப்போம். ஓகே, ஸோ அதனால எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. இப்போ நான் அதை வந்து இங்கே யூட்டிலைஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு என்னோட இந்த ஆப் டிபியை கனெக்ட் பண்ணுற இந்த ரிஜிஸ்டர் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, யூசர் என்ட்ரு பண்ணுறது டேட்டாபேஸில் போய் அதே வேல்யூ இருக்குதா அப்படிங்கிறத அதே காலம் நேம்க்கு கீழே போய் இன்சர்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் மாடல் என்டிட்டி தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் கொடுக்குற வேல்யூஸ், அதாவது யூசர் டைப் பண்ணுற வேல்யூஸ் எல்லாமே வேலிடாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கண்டிஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு இஃப் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாடல் ஸ்டேட். ஓகே, இந்த கீழே வருது பாருங்க, மாடல் ஸ்டேட் யூஸ் பண்ணுறேன். மாடல் ஸ்டேட் வேலிடாக இருக்கா இல்லையாங்கிறத மட்டும்தான் நான் செக் பண்ணுறேன். இஸ் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஓகே, இது வேலிடா இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஒர்க்கு. ஓகே, வேலிடா
இருந்தா இப்படி ஒரு ஒர்க்கு, வேலிடா இல்ல அப்படின்னா இப்படி ஒரு ஒர்க்கு. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லாஜிக். அப்ப வேலிட் இல்ல, இந்த மாடல் ஸ்டேட்னா என்ன? ஸோ இந்த ரிஜிஸ்டர் மாடல்ல மாடல் இஸ் வேலிட் ஆர் நாட். ஓகே, இதுதான் நம்மளோட மாடல். ஸோ இந்த மாடல்ல இருக்கிற இந்த வேல்யூஸ்க்கு ஏதாவது கண்டிஷன், ஓகே இது எம்டியா கொடுக்கலாமா, எம்டியா கொடுக்க கூடாதா, இது வந்து ஒரு 16 கேரக்டர்ஸ் மட்டும் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் நான் மெட் பண்ணேன் அப்படின்னா, ஓகே செட் பண்ணேன் அப்படின்னா, அந்த கண்டிஷன்லாம் மேட்ச் ஆச்சு அப்படின்னா இதுக்குள்ள போய் ஒர்க் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போதைக்கு நம்ம எந்த கண்டிஷனும் செட் பண்ணல, பட் அந்த கண்டிஷனை ப்ராப்பரா நம்ம கொடுக்கலாம். இப்போ என்னன்னா, நார்மலா இதுல வேல்யூஸ் வந்துச்சுனாவே எங்க போயிடும், உள்ள வந்துடும். வேல்யூஸ் இருந்துச்சுனாவே இதுக்குள்ள போயிடும், வேல்யூஸ் இல்லைன்னா இங்க எல்ஸ் போர்ஷன் போகும். ஓகே, ஸோ அதுதான் இப்போ நான் கொடுத்துருக்க லாஜிக். பின்னாடி வந்து எப்படி கண்டிஷன் செட் பண்றது அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, இந்த லிஸ்ட் மூலயமா டேட்டாஸை யூசர்ட்ட இருந்து வாங்கி காலம்ல போய் ஒவ்வொரு காலம்லயும் போய் என்டர் பண்ண போறேன். அப்ப என்னோட ரிஜிஸ்டர் மாடல்ல என்னென்னலாம் இருக்கோ, ஓகே ஸோ இது எல்லாத்தையும் நான் டேட்டாபேஸ்ல என்டர் பண்றதுக்கு எல்லாத்தையும் நான் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி இங்க கொடுத்துருக்கணும். அப்ப இங்க என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லிஸ்ட் வேர் யூசர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட். இதை என்னன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த ரிஜிஸ்டர் மாடல். ஓகே, ஓகேவா? ஸோ எப்படி ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ் அப்படி கொடுத்து நான் செட் பண்ணிட்டேன் இந்த லிஸ்ட்டை. ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளார என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் நேம். இந்த ஃபுல் நேம் காலம் வந்து காலத்தோட நேம். ஓகே, இந்த ஃபுல் நேம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஃபுல் நேம் என்ன அப்படின்னா டேட்டா பேஸ்ல இருக்கிற காலம் நேம், இந்த ஃபுல் நேம். ஓகேவா? இப்போ இதுல இருக்கிற யூசர் நேம், இதுல இருக்கிற இமெயில் ஐடி, அது எல்லாத்தையும் நான் ஒன் பை ஒன்னா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒன் பை ஒன்னா நான் அங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும். அப்ப இது டேட்டா பேஸ்ல இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த டேட்டா பேஸ்ல இருக்க காலமுக்குள்ளார யூசர் கொடுக்கறது போகணுமா? அப்ப இங்க யூசர் கொடுக்கறது எங்க வரும் அப்படின்னா, இந்த ரிஜிஸ்டர் மாடல் மூலியமா ஆர் மாடல்ல வர வேல்யூஸ் தான் யூசர் கொடுக்கறது. ஓகே, அப்ப நான் இந்த இடத்துல ஆர்சி மாடல், சாரி ஆர் மாடல் டாட் ஃபுல் நேம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்தாச்சு. அடுத்தது என்னது, யூசர் நேம். ஓகேவா? செகண்ட் என்ன இருக்கு, யூசர் நேம், இது டேட்டாபேஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி யூசர் டைப் பண்றது என்ன அப்படின்னா ஆர் மாடல். ஓகே, ஸோ இது யூசர் டைப் பண்றது. அதே மாதிரி அடுத்து என்ன இருக்கு, இமெயில். நெக்ஸ்ட் ஒன் பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா கான்டாக்ட் நம்பர் இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல கான்டாக்ட் நம்பர் ஈக்குவல் டு, ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், யூசர் டைப் பண்ற இந்த ஆர் மாடல் வேல்யூஸை இந்த காலம்ல போய் சேர்த்து அந்த காலம்ல இருக்கிற வேல்யூஸ்க்கு ஈக்குவலா ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்படி நம்ம ரெடி பண்ண லிஸ்ட்டை நம்ம லிங்க் டு கோரி மூலியமா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியில என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆப் டிபி இருக்கு பார்த்தீங்களா, இது மூலியமா நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கணும்னா ரிஜிஸ்டர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளை இங்க யூஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு முன்னாடி லாகின்க்கு பண்ணியிருந்தோம், கோர்ஸ்க்கு பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ரிஜிஸ்டருக்கு இங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அண்டர்ஸ்கோர் கான்டெஸ்ட், இது ஆல்ரெடி வந்து லாகின் ஆக்சஸ் பண்றப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த அண்டர்ஸ்கோர் கான்டெஸ்ட் மூலியமா நான் எதை ஆக்சஸ் பண்ண போறேன்னா
டேபிள் ரிஜிஸ்டர் யூசர், ஏன்னா இதுதான் என்னோட டேபிள் நேம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஆட்னு வருது பார்த்தீங்களா? இதில் எதை ஆட் பண்ண போகிறேன்? யூசர்கிட்ட இருந்து வாங்கி இந்த காலமில் போய் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த யூசர் லிஸ்ட்டை பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்படி நான் பாஸ் பண்ணுறது மூலயமா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காகவே இந்த டிபி கான்டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆப் டிபியில். ஓகே, இந்த கான்டெஸ்ட் மூலயமா இதை நான் கொடுக்கறது மூலயமா என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த ஆப் டிபி கான்டெஸ்ட்டில் இருக்கிற இந்த டிபி செட் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, இது டிபி கான்டெஸ்ட்டுக்குள்ள இருக்கிற இன்பில்ட் கிளாஸஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மூலயமா இன்சர்ட் கொரி, இந்த இன்சர்ட் கொரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்சர்ட் கொரியை அதுவாகவே ரெடி பண்ணிக்கும். இந்த ஆடுங்கிறது, இந்த ஆடு தான் இன்சர்ட் கொரி இங்க. ஸோ இந்த ஆட் தான் என்னது, இந்த இன்சர்ட் கொரி. ஓகே, இப்போ இது முடிச்சுட்டேன் அப்படின்னா இன்சர்ட் கொரியே ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அண்டர் ஸ்கோர் கான்டெஸ்ட்டை கொடுத்து சேவ் சேஞ்சஸ். ஸோ இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேட்டா பேஸில் சேவ் ஆகிடும். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இது மூலியமா நம்மளால என்ன பண்ணிக்க முடிஞ்சுன்னா, ஒரு வேல்யூஸை நான் ரிஜிஸ்டர் பண்ணுற வேல்யூஸை டேட்டா பேஸில் போய் இன்சர்ட் பண்ண முடியும். ஓகே, அப்போ இந்த போர்ஷனே நான் முடிச்சிட்டேன். இது ஃபுல்லாகவே டேட்டா பேஸில் போய் அஃபெக்ட் ஆச்சா அஃபெக்ட் ஆகலையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி தானே அடுத்த கண்டிஷன் பார்த்தோம். இது முடிஞ்சிச்சுனாவே என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்னா டேட்டா பேஸில் போய் என்ட்ரு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டேட்டா பேஸில் போய் என்ன ஆயிடுச்சு, டேட்டாஸ் என்ட்ரு ஆயிடுச்சு. என்ட்ரு ஆச்சுனாவே அடுத்த லைனில் நான் என்ன கொடுக்கலாம், இந்த ரிட்டர்ன் டு ரீடைரக்ட் கொடுக்கலாமா? நார்மலாக டேட்டா பேஸில் என்ட்ரு ஆயிடுச்சுன்னா எங்கே போயிடு, லாகினுக்கு போயிடு அப்படின்னு நான் கொடுக்குறேன். அவ்வளோதான் லாஜிக். இந்த லாகின் கண்ட்ரோலர்லேயே தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இந்த லாகின் இருக்குது. அதனால் ரிட்டர்ன் டு ரீடைரக்ஷன் ஆக்ஷனே கொடுக்க வேணாம், நான் ரிட்டர்ன் வியூவே கொடுத்துக்கலாம். ரிட்டர்ன் வியூ எந்த வியூக்கு போன்னு சொல்கிறேன், லாகின் வியூக்கு போயிடுன்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ எல்ஸ் போர்ஷன், இன்கேஸ் எனக்கு ஏதாவது எரர் வந்துருச்சு, இன்கேஸ் எனக்கு ஏதாவது எரர் வந்துருச்சு, டேட்டாஸ் ப்ராப்பராக வாங்கலை யூசர்லேருந்து, இல்லை ப்ராப்பராக யூசர் டைப் பண்ணலை அப்படின்னா அதே பேஜ் வரணும். ஓகே, அதே பேஜ் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆர் மாடலை நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ ஆர் மாடல் பாஸ் பண்ணுறது மூலிமா யூசர் டைப் பண்ண வேல்யூஸ் அப்படியே இருக்கும், ஆனால் எந்த பேஜ் இருக்கும், அந்த பேஜே ரிட்டர்ன் ஆகும். ஓகே, நமக்கு வேற எதுவுமே ப்ராப்பராக வெளில வராது. ஸோ அப்போ இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நான் மேலே எக்ஸிக்யூட் பண்ணி கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த எரருக்கு பதிலாக தான் இங்கே என்ன பண்ணிட்டேன், ஆர் மாடலை எல்ஸ் போர்ஷனில் ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், சேம் பேஜ் அந்த ரிஜிஸ்டர் பேஜே அப்படியே நிற்கும். ஓகே, அப்போ இது ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணுறேன். ஓகே, இது ஃபுல்லாகவே டெலீட் பண்ணுறேன். ஸோ நான் ஒன் மோர் டைம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வாட்ச் ரன் கொடுத்து ரன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியுங்கிற காரணத்தினால ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரன் ஆகி எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்னோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க போகிறேன். ஓகே, தமிழ் 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 அட் ஜிகாம் ஸோ இப்படி நான் எல்லா வேல்யூவையும் கொடுத்துட்டு சப்மிட் ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு லாகின் ஸ்க்ரீன் வந்துருச்சுன்னா ப்ராப்பராக கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். லாகின் ஸ்க்ரீன் வரல அப்படின்னா எரர் காமிக்குதுன்னு அர்த்தம். ஸோ லாகின் ஸ்க்ரீன் வந்துருச்சு. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து எங்கே வந்துருச்சு, லாகின் பண்ணுற ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. அப்போ நான் கொடுத்த வேல்யூஸ் வந்து இங்கே இன்சர்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரன் பண்ணி பார்க்குறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் இன்சர்ட் பண்ண வேல்யூ கீழே கடைசியாக இன்சர்ட் ஆயிடுச்சு. அப்போ ஆப் டிபி மூலயமா என்னால் என்ன பண்ணிக்க முடிஞ்சு அப்படின்னா, கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ அப்போ எந்த இஷ்யூஸும் இல்லாமல் எனக்கு என்ன ஆயிடுச்சு, டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இதோட நான் நிறுத்திக்கணுமா? நார்மலாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் அப்படின்னா இப்படி மட்டும்தான் இருக்குமா? என்னோட லாஜிக் என்ன அப்படின்னா, இது ஒரு ட்ரைனிங் சென்டர். ஓகே, இது என்ன அப்படின்னா ஒரு ட்ரைனிங் சென்டர்.
ட்ரைனிங் சென்டர்ல என்னென்ன கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, அந்த கோர்ஸ்க்கு கீழே நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்களா, ரிஜிஸ்டர் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கணுமா. அப்போ யூசருக்கு இங்க ஒரு டிராப் டவுன் வச்சுட்டு அந்த டிராப் டவுன்ல இந்த கோர்சஸ் எல்லாம் இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்றாங்க, இந்த ட்ரைனிங் சென்டர் ப்ரொவைட் பண்றாங்கங்கிறத யூசருக்கு சொல்லணுமா. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன இருக்கணும், நமக்கு பர்டிகுலரா ஒரு கோர்ஸ் லிஸ்ட் வரணும். ஆனா அந்த கோர்ஸ் லிஸ்ட் எங்க இருக்கணும், டேட்டாபேஸ்ல இந்த கோர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்கன்னு அட்மின் ஆட் பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்குங்களா. அட்மின்ல போய் நம்ம என்ன பண்ணோம், இப்படி கோர்சஸ் வந்து டைப் பண்ணி என்டர் பண்ணுவோம். ஆட் கோர்ஸ்க்குள்ளார போயிட்டு இங்க கோர்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் எல்லாம் ஆட் ஆகி எங்க போயிடும், டேட்டாபேஸ்ல இந்த கோர்ஸ் லிஸ்ட் வந்து ஸ்டோர் ஆகும் பாத்தீங்களா. இந்த கோர்ஸ் லிஸ்டுக்குள்ளார வந்து அது ஸ்டோர் ஆகி எனக்கு ரெடி ஆகி இருக்கும். அப்ப இந்த கோர்ஸ் லிஸ்ட்ல இருந்து இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டை தான் நான் என்ன பண்ணணும், டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கணும். அப்ப எனக்கு இதை நான் டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கணும் அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த கோர்ஸை காமிக்கிறதுக்கு இதை நான் வந்து ரிட்ரீவ் பண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு டிராப் டவுன் வச்சு, ஓகே, இப்போதைக்கு அட்மின்ல ரிஜிஸ்டருக்கு ஒரு டிராப் டவுன் இந்த இடத்துல வச்சு அந்த டிராப் டவுன்ல அந்த கோர்ஸ் லிஸ்ட்டை நான் காமிச்சேன் அப்படின்னா ப்ராப்பரா இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுது. ஓகே, அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும், யூசரால அந்தந்த கோர்ஸை செலக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்ப அப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இதுல நான் என்ன பண்ணணும், ஒன் மோர் காலம் கிரியேட் பண்ணணுமா. ஓகே, அந்த காலமோட பேர் என்னன்னு வைக்கணும், கோர்ஸ் நேம். நான் ஒரு காலம் எங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் டிபியில் ஒரு ஒன் மோர் காலம் நான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு கோர்ஸ் நேம்னு சொல்லிட்டு ஒரு காலமை நான் வச்சிருக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆல்டர் டேபிள் கொடுக்கலாமா. ஸோ எனக்கு என்ன எரர் வருது அப்படின்னா, காலம் நல்லா இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி டேட்டாஸ் நிறைய இருக்குங்களா, அதனால நல்லா இருந்தால் தான் எடுத்துக்கோன்னு சொல்லுது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், நாட் நல்ல ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ இப்படி இருக்கிற இந்த கொரி ஆல்டர் டேபிள், டேபிள் என்ன டேபிள் நேம் அப்படின்னா டேபிள் ரிஜிஸ்டர் யூசர்ல ஒரு செலக்டட் கோர்ஸ்ங்கிறத மட்டும் வைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு காலம் நேம் ஆட் பண்றேன். ஸோ ஒரு காலம் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல பாருங்க பாஸ்வேர்ட் மட்டும்தான் இருக்கு. இதுக்கு அடுத்து எனக்கு என்ன இருக்கணும்னா என்னோட அந்த பர்டிகுலர் காலம் நேம். ஸோ செலக்டட் கோர்ஸ்னு இப்போ வந்துருச்சுங்களா. ஸோ அப்போ அடிஷ்னலாக ஒன்று வச்சுருக்கேன். அது என்னன்னு வச்சுருக்கேன், செலக்டட் கோர்ஸ்னு ஒரு காலம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி இப்போ இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எனக்கு எங்கே வரும் அப்படின்னா இந்த கோர்ஸ்ல இருந்து இருக்கிற டேட்டாஸ், ஓகே, இதில் இருக்கிற டேட்டாஸ் வந்து அதில் வந்து ஸ்டோர் ஆகும். யூசர் செலக்ட் பண்ண ஸ்டோர் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போ அதுக்கு நான் என்ன எழுதணும், ஒரு கொரி எழுதணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு லிஸ்ட்டை டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துட்டு வந்து என்னோட ஸ்க்ரீனுக்கு பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ என்னோட ஸ்க்ரீனுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன். இந்த பேஜ் ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணா இந்த பேஜ் வந்து வியூ ஆகுது பார்த்தீங்களா. அந்த பேஜ் வியூ ஆகுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த இது. அப்போ இங்கேயே நான் என்ன பண்ணணும், ஒரு டேட்டாவை டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துட்டு வரணும். ஓகே, டேட்டாவை டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் கான்டெஸ்ட்ங்கிற ஒரு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அந்த அந்த ஆப்டிபி கான்டெஸ்ட்டுக்கான இதுக்கு மேலே இனிஷியலைஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அது மூலயமா நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். என்னன்னா கோர்ஸ் நேம் அப்படின்னு. ஸோ இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் கான்டெஸ்ட்டு எதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா டேபிள். ஓகே, என்னோட ஆப்டிபி கான்டெஸ்ட்ல இந்த கோர்ஸ் லிஸ்ட்னு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஆட் கோர்ஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் ஒன், ஓகே, எல்லா வேல்யூஸையும் இப்போ எடுத்துகிட்டு வருவோம். பின்னாடி வந்து சிங்கிள் லிஸ்ட்டை மட்டும் எப்படி வந்து எடுத்துகிட்டு வருதுங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டரும் எல்லுக்கான லெட்டரும் கேபிட்டல். ஸோ இப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஓகே,
இந்த டேபிள்ல இருக்கிற எல்லா வேல்யூ இந்த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி மூலயமா இந்த கோர்ஸ் நேம்ல வந்து நிற்கும். ஓகே, இப்போ அப்படி வர எல்லாத்தையும் நான் எங்க பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வியூக்கு பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் நேம்ங்கிற வியூக்கு நான் பாஸ் பண்றேன் அப்படின்னா ஓகே, இந்த ரிஜிஸ்டர் பேஜ் வருது பாத்தீங்களா, அப்ப இதுல டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஒரு லிஸ்ட் இதுல இருக்கும். அப்படி இருக்கிற லிஸ்ட் நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணி காமிச்சுக்கலாம். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், டிசைன்ல இதுக்கு ஒரு டிராப் டவுன் நான் வைக்கணும். ஓகே, அப்ப டிசைன்ல டிராப் டவுன் வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட இந்த ரிஜிஸ்டர் பேஜ் எங்க இருக்குன்னு பாக்குறேன். லாகின்ல ரிஜிஸ்டருக்கு நான் ரிஜிஸ்டர் HTML வச்சிருக்கேன் பாத்தீங்களா, CSHTML. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நேம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகணும், கோர்ஸ் நேமை செலக்ட் பண்ணணும்னு கொடுக்குறேன். ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன், இதையே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதே டிசைன் தானே யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இடத்துக்கு பதிலாக எனக்கு என்ன வரணும், ட்ராப் டவுன் வரணும். ஓகே, ஸோ இதுக்கு பதிலாக எனக்கு என்ன வரணும், ட்ராப் டவுன் வரணும். ஸோ ட்ராப் டவுன் இப்போதைக்கு நான் எதையும் மேனுவலாக டைப் பண்ணலை. ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுங்கிறதுக்காக நம்ம அதுக்கு தகுந்தாப்புல சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த கோடை மட்டும் நான் அப்படியே எடுத்துட்டு வந்துடுறேன். சேஞ்ச் த above into drop down. ஸோ ஆல்ரெடி இருக்க ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அதை ட்ராப் டவுன் கூட மாற்றி கொடுன்னு ChatGPT-ல கேட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்க, எனக்கு அதே ஆப்ஷன் தான், பட் ஆனால் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் யூஸ் பண்ணி எனக்கு வந்திருக்கு. ஓகே, அப்போ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக இதை கொண்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ ஃபுல் நேமுக்கு மேலே பாருங்க, இப்படி ஒரு ட்ராப் டவுன் வந்துருச்சா. இந்த ட்ராப் டவுன் ப்ராப்பராக இது ஃபுல்லாகவே வரணுமா. ஸோ இதே டிசைனையும் எடுத்துக்கணும், அதே மாதிரி ப்ராப்பராகவும் வரணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு நான் ஒரு ஸ்டைல் கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த ஸ்டைல் இதில் கொடுத்துருக்க அதே ஸ்டைலு இதுக்கு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட ஸ்டைல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த www.root இருக்கா, சிஎஸ்எஸ்குள்ளார style.css லெஃப்ட்ல இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் அதோட ஸ்டைல் ஷீட்டு. ஸோ இந்த ஸ்டைல் ஷீட்ல இந்த இன்புட் டெக்ஸ்டுக்கான ஸ்டைலு, இமெயிலுக்கான ஸ்டைலு, பாஸ்வேர்டுக்கான ஸ்டைலு இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு இந்த இன்புட் குரூப். ஓகே, ஸோ இப்போ பாருங்க இந்த ரிஜிஸ்டர் பேஜில் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, இன்புட் குரூப் இருக்கா, அதே இன்புட் குரூப்புக்கான ஸ்டைல் இங்கே கொடுத்துருக்கா. வேணா உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கூட நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே இன்புட் குரூப்பு, அந்த இன்புட் குரூப்புக்கான ஸ்டைலு. ஓகே, ஸோ அதுக்குள்ளே இருக்கிற சப் ஸ்டைல்ஸ். அப்போ இதுதான் என்னோட HTML ஸ்டைல்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஆன்லைன்லேருந்து எடுத்த ஸ்டைல்ஸ். இப்போ இதே ஸ்டைல்ஸ் எனக்கு வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இதுதான் என்னோட ஸ்டைல் ஷீட். ஸோ இதில் இந்த டெக்ஸ்ட்டுக்கு, இமெயிலுக்கு, பாஸ்வேர்டுக்கு எல்லாத்துக்குமான ஸ்டைல் இதுதான். ஸோ இப்போ இந்த ஸ்டைலுக்கு கீழே எனக்கு இந்த ஸ்டைல் வந்து ப்ராப்பராக வரணும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடிஷ்னலாக ஓகே, ஸோ இது வந்து என்னோட ஸ்டைல் ஷீட்டில் டெக்ஸ்ட்டு, இமெயில் ஸோ டெக்ஸ்ட்டு, இமெயில், பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரிஜிஸ்டரில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த டெக்ஸ்ட்டு கீழே இமெயில், பாஸ்வேர்டுன்னு வச்சுருக்கேன், எல்லாத்துக்கான ஸ்டைலும் இந்த ஸ்டைல் ஷீட்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு அடிஷ்னலாக இருக்க செலக்ட்டுக்கும் ஒரு ஸ்டைல் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்துட்டு டாட் இன்புட் குரூப் செலக்ட் மேலே நான் இதுக்கு கொடுத்துருக்க எல்லா ஸ்டைலுமே ஓகே, சேம் ஃபாண்ட்டு, டிரான்ஸ்பரண்ட்டு எல்லாமே. ஸோ அதெல்லாம் எதுக்கும் இருக்கணும்னு சொல்கிறேன், என்னோட இந்த செலக்ட்டுக்கும் இருக்கணும்னு சொல்கிறேன். செலக்டுக்கு சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துட்டு பார்க்குறேன். ஸோ எனக்கு செலக்ட் ப்ராப்பராக வந்துருச்சு. ஓகே, அப்போ இந்த செலக்டுக்குள்ள இருக்க இந்த ஆப்ஷனுக்கு எனக்கு ஸ்டைல் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நார்மலாக ஒரு செலெக்ஷன் வச்சுட்டீங்க. இப்போ இதுக்குள்ள இருக்கிற ஆப்ஷனுக்கும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாட் இன்புட் குரூப் செலக்ட், செலக்ட்ல இருக்கிற ஆப்ஷன்
ஓகே, பேக்ரவுண்ட் மட்டும் இப்படி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதை போய் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதோட பேக்ரவுண்ட் மட்டும் மாறிடுச்சு பாருங்க, மீதி எல்லாமே ஒயிட்ல இருக்கு. இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். பின்னாடி வந்து நம்ம டிரான்ஸ்பரண்டா வைக்கிறதுனாலும் டிரான்ஸ்பரண்டா வச்சுக்கலாம். ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வெறும் பிளாக்னு மட்டும் வைக்கிறேன், ஏன்னா இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு இப்படி ஒரு ஸ்டைல்ஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த ரிஜிஸ்டர்ல இங்க கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டிராப் டவுன்ல இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டா கொடுக்கக்கூடாது. எனக்கு எங்க இருந்து எடுக்கணும்னா டேட்டா பேஸ்ல இருக்கிற இந்த கோர்ஸ் லிஸ்ட்ல இருந்து வரணும். ஓகேவா? அதுக்கு நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், என் லாகின் கண்ட்ரோலர்ல இப்படி கோர்ஸ் நேமோட அந்த பர்டிகுலர் வியூவே எடுத்து நான் வந்து ஓவரால் டேபிளோட வேல்யூஸே எடுத்து கோர்ஸ் நேம்ல நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ எடுத்து நான் இங்கே யூஸ் பண்ணணுங்கிற காரணத்தினால மேலே வந்துட்டு இந்த பேஜோட ஸ்டார்டிங்ல, ஓகேவா, பேஜோட ஸ்டார்டிங்ல போறேன். அட்டு மாடல், ஓகே, லிஸ்ட். இந்த லிஸ்ட்டுக்குள்ள எதை நான் பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஆட் கோர்ஸ், ஏன்னா அது கோர்ஸ் மாடல், ஆட் கோர்ஸ் மாடல்ல தான் நான் பாஸ் பண்ண போறேன். ஸோ இப்படி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட் கோர்ஸ் மாடல்னு மேலே டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் மாடல் எடுத்து, ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டேட்டாவை ஒரு HTML பேஜில் ரிட்ரைவ் பண்ணி நம்ம பார்க்க போகிறது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அட்டு மாடல் லிஸ்ட் ஆட் கோர்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல் எங்கே இருக்கு, எந்த மாடல் அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த குரூப் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த வேல்யூஸ் தான் திருப்பி திருப்பி வரணும், கரெக்டா? அப்போ இந்த இடத்துல இருக்க வேல்யூஸை மட்டும் ரிப்பீட்டடாக கொடுத்தா எனக்கு போதும். அப்போ இந்த ஆப்ஷனுக்குள்ளார அட்டு போட்டு ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன். இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸ் எதுக்குள்ள வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வேணும். ஸோ ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட்ல ஒரே ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிறேன், மீதி ஆப்ஷனை நான் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணுறேன். இப்போ ஃபார் ஈச்க்குள்ள என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க, ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அப்போ இந்த ஃபார் ஈச்க்கு ஒரு கண்டிஷன் நான் கொடுக்குறேன். என்ன செக் பண்ண போறேன் அப்படின்னா வேர் கோர்ஸ் இன் மாடல். இப்படி நான் செக் பண்ணேன் அப்படின்னா மேல நான் வந்து காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா மாடல், அந்த மாடலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றும் எனக்கு இந்த லிஸ்ட்டுக்குள்ள எடுத்துட்டு வரும்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த கோர்ஸை கால் பண்றது மூலயமா நான் இந்த வேல்யூஸை இங்கே பாஸ் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா அட்டு போட்டு மேலே கொடுத்துருக்க அந்த கோர்ஸ் டாட் வச்சிங்க அப்படின்னா கோர்ஸோட நேம் உங்களுக்கு இங்க எடுத்துட்டு வர முடியும். இந்த ஆட் கோர்ஸ் மாடல்ல எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். ஸோ கோர்ஸ் நேம் நீங்க ஸ்மால் லெட்டர்ல இருக்கா, அப்போ இந்த ரிஜிஸ்டர்லையும் நான் என்ன பண்ணியிருக்கணும்னா சேம் திங் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படி நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா மாடல் லிஸ்ட்டையும் இங்கே ஒன் பை ஒன்னாக எடுத்துகிட்டு வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். சேவ் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ செலக்ட் மாடலில் போய் நான் செக் பண்ணுறேன். இப்போதைக்கு எனக்கு எந்த கனெக்டிவிட்டியும் இல்லை. ஸோ அதுக்கான வேல்யூவையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதையே பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே கொடுத்த மாதிரி இதையே எடுத்துகிட்டு வந்து அதோட வேல்யூவாகவும் பாஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே சேவ் பண்ணலை. ஸோ இப்போ கண்ட்ரோல் சி டாட் நெட் வாட்ச்
ரன். ஓகே, ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோங்கிறத நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ ரிஜிஸ்டர் பேஜில் போய் நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ரிஜிஸ்டர் பேஜில் நான் அடிஷ்னலாக என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ராப் டவுன் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ராப் டவுன் வந்து டேட்டா பேஸ்லேருந்து வர கோர்ஸ் லிஸ்ட்டை வந்து இங்கே டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக. அது எதை மூலியமா டேட்டா பேஸ்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, மாடல் மூலியமா எடுக்கிறேன். ஓகே, அதோட லொகேஷன் எதை போய் நீ பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஆட் கோர்ஸை பார்க்கணுங்கிறதுக்காக இங்கே டிஃபைன் பண்ணுறேன். அப்போ இந்த மாடல் இங்கே கால் பண்ணுறப்ப அந்த பர்டிகுலர் லிஸ்ட்டை போய் ஆக்சஸ் பண்ணும். ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்கிற ஒன் பை ஒன்னாக எடுக்கும். அதில் இருக்கிற கோர்ஸ் நேமை மட்டும் எனக்கு இங்கே டிஸ்ப்ளே பண்ணும். அந்த ஃபார் ஈச்சில் கொடுத்துருக்கேன்னா அதில் எத்தனை கோர்ஸ் இருக்கோ அத்தனை கோர்ஸ் எனக்கு டிஸ்ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். அகைன் அண்ட் அகைன் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த மாடல் நமக்கு இங்கே வேல்யூஸ் எப்படி இந்த பேஜுக்கு பாஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாகின் கண்ட்ரோலரில் ரிஜிஸ்டரில் ஒரு கோர்ஸ் நேம்னு ஒரு வேரியபிள், ஓகே, லிஸ்ட் கிரியேட் பண்ணி டேட்டா பேஸ்ல இருந்து இந்த டேபிள்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்து இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். பாஸ் பண்ணனால தான் எனக்கு அந்த பேஜில் இந்த ரிட்டர்ன் வியூ இருக்கு பார்த்தீங்களா, கோர்ஸ் நேம் கொடுத்தா இந்த ரிஜிஸ்டர் பேஜுக்கு வர்றப்ப, ஓகே, ஸோ இந்த ரிஜிஸ்டர் பேஜுக்கு வரப்ப வேல்யூவோட இங்கே வரும். ஓகே, எதோட நமக்கு வருது? வேல்யூவோட நமக்கு இங்கே வருது. ஓகே, ஸோ ஒரு லாகின் கண்ட்ரோலர், ஓகே, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் இப்போ. ஓகே, ஏன்னா இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ணது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ரிஜிஸ்டரில் போய் செலக்ட் ஐட்டம்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒன். ஓகே, ஸோ இந்த பேஜ் லோட் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா டேட்டா பேஸில் இருக்க கோர்ஸ் லிஸ்ட் எனக்கு இங்கே வரணும். இப்போ பாருங்க, டேட்டா பேஸில் இருக்கிற ஜாவா, ஷீஷார், பைத்தான், ஹெச்டிஎம்எல்னு எனக்கு அந்த கோர்ஸ் லிஸ்ட் இங்கே வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த ப்ராப்பராக டேட்டா பேஸ்லேருந்து ஒரு டேட்டாவை எடுத்துட்டு வந்து இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன். அப்போ இதை என்ட்ரு பண்ணுறேன், இந்த வேல்யூஸ் எல்லாமே பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக அந்த யூசருக்கு போய் யூசரோட ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் இங்கே இருக்கிறத நம்ம அங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், அதை இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப அதோட சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணணுமா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ சிம்பிள் மாடிஃபிகேஷன், இந்த ரிஜிஸ்டர் மாடல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் போயிட்டு நான் ஒன் மோர் ஆட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தான். இது அங்கே எப்படி வச்சுருக்கேன்னா செலக்டட் அண்டர்ஸ்கோர் கோர்ஸ். ஸோ இப்போ இதை நான் பாஸ் பண்ணுறது மூலயமா என்ன பண்ண முடியும், என்னால் டேட்டா பேஸில் போய் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா இது யூசர் செலக்ட் பண்ணியிருக்க வேல்யூ. ஓகே, ஸோ இப்படி இங்கே பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி இந்த இதை நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் லாகின் கண்ட்ரோலரில் இந்த இடத்துல கமா போட்டுட்டு ஒன் மோர் ஆட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா செலக்டட் கோர்ஸ் ஈக்குவல் டு ஆர் மாடல் டாட் செலக்டட் கோர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆர் மாடல் டாட் செலக்டட் கோர்ஸ்குள்ள இருக்கிற செலக்டட் கோர்ஸ். பட் அப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும், இங்கே வச்சிருக்க, ஓகே, இங்கே வச்சிருக்க இந்த செலெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த செலெக்ஷனுக்கு இங்கே நேம் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஃபுல் நேமுக்கு பதிலாக இதை நான் என்னவா மாற்றிருக்கேன்னா செலக்டட் அண்டர்ஸ்கோர் கோர்ஸ்னு மாற்றிருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக அப்படின்னா அந்த வேல்யூ அந்த டேட்டா பேஸில் ப்ராப்பராக என்ன ஆகும், எனக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன் ப்ராப்பராக. இதையும் நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இதையும் சேவ் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை ஸ்டாப் பண்ணுறேன், ஒன் மோர் டைம் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ லோட் ஆயிடுச்சு. ஸோ ரிஜிஸ்டர் மாடல் போயிடுவோம். ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ செலக்ட் யுவர் நேமுக்கு பதிலாக எனக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்குவோம். ரிஜிஸ்டரில் போயிட்டு செலக்ட் யுவர்
கோர்ஸ் நேம். ஓகே, செலக்ட் யுவர் கோர்ஸ் நேம் வந்துருச்சுங்களா? அப்போ இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாவாவை கிளிக் பண்ணுறேன். அடுத்து பேர் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கார்த்தி 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 @gmail.com. ஃபோன் நம்பர் ரேண்டமாக நம்பர் கொடுத்துக்குவோம். பாஸ்வேர்ட் கார்த்தி @123. ஓகே, ஸோ சைன் அப் ஆயிடுச்சு. ஸோ நான் செலக்ட் பண்ண டேட்டாஸும் எனக்கு என்ட்ரு ஆயிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். லாகின் வந்துருச்சுனாவே சைன் அப் ஆயிடுச்சு, ஓகே, டேட்டாஸ் போய் என்ட்ரு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கே வந்து எனக்கு ஒரு வேல்யூ புதுசாக இன்சர்ட் ஆகி வந்திருக்கணும். அப்போ இதை செலக்ட் பண்ணுறேன், திருப்பி ரன் பண்ணுறேன். பாருங்க, அந்த பர்டிகுலர் அந்த பர்டிகுலர் டேபிளில் இருக்கிற ஒரு கோர்ஸ் நேமை நான் ஒரு லிஸ்ட்டாக எடுத்து இந்த பேஜில் வச்சு அதையும் என்னால் என்ன பண்ணிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா செலெக்ஷனுக்கு கீழே கொண்டு வந்து மேப் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது செக் பண்ணுறதுக்காக இந்த டேபிளில் இதுக்கு ஃபாரின் கீ நான் வந்து கிரியேட் பண்ணணும். ஃபாரின் கீ ரெஃபரன்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேபிளில் இருக்கணும். ஓகே, அப்போ இதுதான் வந்து இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இதோட ஃபாரின் கீயாக இருக்கும். அப்போ அங்கே இருக்கிற டேபிளோட வேல்யூஸ் வந்து எனக்கு இங்கேயும் வந்து ரெஃபரன்ஸ்க்கு இருக்கணும். அப்போ அப்படி ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேபிளில் வேல்யூஸ் எல்லாமே யுனிக்காக இருக்கணும். இந்த பர்டிகுலர் டேபிளில் வேல்யூஸ் எல்லாமே என்னவா இருக்கணும், யுனிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஓகே அந்த ஃபாரின் கீ ப்ராப்பராக இருக்கும். அப்போ இங்கே எத்தனை லிஸ்ட் இருந்தாலும் ஓகே நாம இதை ப்ராப்பர் ஓகே ஒரு நேம்ல மட்டும் கொடுக்கணும். ஜாவா ஃபுல் ஸ்டாக், ஜாவா 1 month கோர்ஸ், ஜாவா 2 month கோர்ஸ், அப்படி நாம நேம்ஸ் செட் பண்ணி தனித்தனியாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் நேம்ல நமக்கு இந்த மாதிரி பைத்தான் 2 திருப்பு HTML 2 திருப்பும் வந்து இஷ்யூவாக இருக்காது. ஓகே, அப்போ ஒரு பர்டிகுலர் வேல்யூவை ரெஃபரன்ஸாக கொடுக்குறீங்க அப்படின்னா யூனிக் வேல்யூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் இங்கே வந்து என்ன பண்ணிக்க முடியும், ஃபாரின் கீயாக நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ அதெல்லாம் பின்னாடி நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு வேல்யூ மேட்ச் ஆகுற மாதிரி மட்டும் நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ அட்மின் ஆட் பண்ணுற கோர்ஸ் டீட்டெயில்ஸு, அந்த கோர்ஸை நான் புதுசாக ஆட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்மின் லாகின் போகிறேன், கோர்ஸ் டீட்டெயில்ஸ் போகிறேன், ஆட் கோர்ஸு. ஸோ இந்த இடத்துல போயிட்டு புதுசாக என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா Node.js ஆட் பண்ண போகிறேன். Node.js கோர்ஸ் டியூரேஷன் 1 month, சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங், ஓகே. இப்போ நான் கிளிக் பண்ணி இங்கே ஆட் பண்ணேன் அப்படின்னா இது ஆட் ஆயிடும். ஆட் ஆகிட்டு லாகின்ல போயிட்டு ஓகே ஸோ நார்மலாக இருக்கிற இந்த ரிஜிஸ்டரில் போயிட்டு கோர்ஸ் செலெக்ஷனை நான் போய் பார்த்தேன்னா Node.jsன்னு கீழே எனக்கு ஆட் ஆயிரும். அப்போ அந்த அட்மின் வந்து டைனமிக்காக ஏதாவது வேல்யூஸ் ஆட் பண்ணாங்க, புதுசாக இது கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எங்கே வந்துடும், லிஸ்ட்டு யூசர் ரிஜிஸ்டர் பண்ணுற இடத்துல இந்த புது கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்துடும். ஓகே, அப்போ எதுவும் மாடிஃபை அங்கே பண்ணாலும் அது என்ன ஆகிடும், இங்கே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ நான் ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணுறேன், ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ஓகே ஸோ கோர்ஸ் லிஸ்ட்டில் எனக்கு 2 வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 வேல்யூவில் ஒரு வேல்யூ நான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கலாமா, டெலீட். பைத்தானில் ஒரு பைத்தான் லிஸ்ட்டையும் நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ இங்கே டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த இடத்துல வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், கோர்ஸ் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க பைத்தான் 2 times இருக்கா, ஒரு டைம் இருக்கா, டைனமிக்காக நமக்கு சேஞ்சஸ் ப்ராப்பராக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ டேட்டாபேஸில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு அடுத்து நம்ம இப்போ அட்மினுக்கு வச்சுருக்கோம், அடுத்து ட்ரைனருக்கு ஒரு ஒர்க் ரோல் வைப்போம். இது கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து எங்கே போய் எடுக்கும் அப்படின்னா ட்ரைனரோட பேஜில் இந்த யூசர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிற மாதிரி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் 1 by 1 நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு
பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் கோர்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்து டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து இங்கே டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ என்னால் என்னவும் பண்ண முடியும், வேல்யூஸை இன்சர்ட்டும் பண்ண முடியும், வேல்யூஸை ரிட்ரீவ் பண்ணியும் பார்க்க முடியும். ஓகே, ஸோ அடுத்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, இப்படி ஆட் கோர்ஸ் வைக்கிறேன், கோர்ஸ் ஆட் பண்ணோன்னே எனக்கு இந்த இடத்துல ஒரு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுற கோர்ஸ் எல்லாமே இங்கே வந்தால் நல்லா இருக்கும், டிஸ்ப்ளே ஆனால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அட்மின்குள்ளார அட்மின் டைப் பண்ண என்ன ஆகிடும், இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகணும், அதையே நான் மாடிஃபை பண்ணுறது எல்லாமே வந்து என்னால் இங்கேயே பண்ணுற மாதிரி வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா டேட்டாபேஸில் போய் என்ன கோர்ஸ் ஆட் ஆயிருக்கு, என்ன கோர்ஸ் இருக்குன்னு அட்மின் பார்க்குற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, 2 திருப்பு இருக்கா 3 திருப்பு இருக்கான்னு. ஸோ அது எல்லாமே இங்கே டிஸ்ப்ளே பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டேபிள் வச்சு என்னால் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதோட கோர்ஸ் லிஸ்ட் என்னது, இந்த டேட்டாபேஸில் இருக்க இந்த பர்டிகுலர் கோர்சஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு டிஸ்ப்ளே ஆனால் நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்னா, இதுக்கு ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிட்டு வந்து என்னால் என்ன பண்ணிக்க முடியும், இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிக்க முடியும். இந்த இடத்துல ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணி காமிக்க முடியும். இதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓகே.